ஹாய் காய்ஸ், நீங்கள் கேட்டுருக்க டேக் குக் பிஎல்எஃப்எஃப். நான் உங்கள் மென்மினி. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து டைகர் மாமா தான். ஐ ஆம் சாரி, நான் ஆக்சுவலாக இதை வந்து 6 மணிக்கு போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். பட் ரெக்கார்ட் பண்ணுறதே 6 மணிக்கு மேலே தான். கண்டிப்பாக நைட்டு 8க்குள்ளே வந்துடும் நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, வளவலன்னு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அப்புறம் மறந்துட்டேன். கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. எனக்கு எல்லாரோட கமெண்ட்டும் பிடிச்சிருந்தது. என்னோடய எஃப்எஃப் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நியூ சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் மின்மினி. ஐயோ சாரி, மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து வந்துட்டேன்னா. அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ண தான் அது நிறைய இடத்துல ஷேர் ஆகும். அப்படி வேறு யாருக்காவது பிடிக்கலாம்ல, பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கல்ல. ப்ளீஸ் லைக் அது பண்ணிட்டு போங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். சாரி, லாஸ்ட் பார்ட் எதோட பார்த்தோம்னா நம்ம டேக்குக்கு வந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அதிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது 2 பேருமே டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஜேகே வந்து டேவோட காலர் போனை வந்து பிடிச்சிட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம டேவும் ஜேகேவை அப்படியே அந்த ஸ்லாப்லேயே தூக்கி உட்கார வைக்க ட்ரை பண்ணி கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது ஃபைனலாக ஜேகேவும் டேவும் அந்த ஸ்லாப்பில் நின்றுருக்காங்க. ஜேகே வந்து மேலே சிட் பண்ணியிருக்க மணிக்கு அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா டீப்பாக போயிட்டுருக்கு. திடீர்னு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி கருகிற ஸ்மெல் அடிக்குது. நம்ம ஜேகேக்கு அப்போ தான் ஞாபகப்படுது, டீ தள்ளுடா அப்படின்னு சொல்லிட்டு போய் வேகமாக கேஸ் ஆஃப் பண்ணுறாரு. வச்சோ போச்சு எல்லாம் போச்சு, எல்லாம் ஒன்றால் தான் அப்படி சொல்லி திட்டுறான் டேவை. அடேங்கப்பா, இவ்வளோ நேரம் இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன மட்டும் சொல்கிறியா அப்படி சொல்கிறாரு. உன்னை போட வெளியே போடா அப்படின்றான். டே சும்மா போடான்னா அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் பண்ணிடுவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி நம்ம டே சொல்கிறாரு. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு பசிக்குதுல, நீயும் பண்ணி தர மாட்டேன், இப்போ நான் பண்ணதையும் நீ வந்து கெடுத்துட்ட, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு டே வந்துட்டு, அப்போது மாமாவை லவ் பண்ணுறேன்னு சொல்லு, நான் வந்து உனக்கு சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு ஜேகே ஆளுக்கு சின்னுங்கிறாரு. சொல்லனா போ, பட்னியாக கடை எனக்கு என்ன அப்படின்றாரு. போடா போ, இப்படியே போயிடு, அவள் மண்டே மாரி, உனக்குலாம் சோறே கிடையாது, நைட் உனக்கு சோறு கட்டு அப்படின்னு சொல்லி நம்ம டேவை சொல்லிவிட்டு நம்ம ஜேகே மறுபடியும் சமைக்க போகிறாரு. மறுபடியும் டே உள்ளே வந்துட்டு சரிங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை தூக்கி ஸ்லாப்பில் உட்கார வச்சுட்டு ஒரு கேரட்டை வெட்டி கொடுத்துட்டு, இந்தா நீ இதை சாப்பிடு, நீ சாப்பிடுங்காட்டி மாமா சமைச்சு முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஜேகேவும் ஸ்லாப்பில் உட்காந்துட்டு சிரிச்சுக்கிட்டேவும் அந்த கேரட் எடுத்து சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்ருக்காரு. இதை கேட்டுட்டு சத்தம் வராமல் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி நம்ம டே சொல்கிறாரு. ரெண்டு பேரும் அப்படியே சிரிச்சுக்கிட்டேவும் சமைச்சு முடிச்சுட்டு இப்போ சாப்பிடவும் போயிட்டாங்க. அப்போ டே கேட்குறாரு, ஏன்டா அவசியம் அவன் வரணுமாடா அப்படி சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஜேகே வந்துட்டு, ஏன் மாமா அவன் வந்தால் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறான். டே அது இல்லைடா, எனக்கு அவனை பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம டே சொல்கிறாரு. இதை கேட்டு ஜேகே வந்துட்டு, அதெல்லாம் பார்க்க பிடிச்சவன் அவனு தான் வருவான், ஒழுங்கா கிளம்பு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் டிக்கெட்லாம் நான் நெக்ஸ்ட் டேக்கு புக் பண்ணிகிட்ருக்காரு. சரி, காலையில் 11 o'clock ஃப்ளைட் இருக்குது, சீக்கிரமாக கிளம்பி வரணும் சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கேட்டு ஜேகே வந்துட்டு, மாமா நம்ம அதுங்குள்ளேயும் போகணுமா, நாளைக்கே போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்புறம் என்ன பண்ணுறது, நாளைக்கு போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மாமா 1 day இருந்துட்டு நாளை கழித்து போகலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே கேட்குறாரு. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம டேவும் சொல்கிறாரு. உனக்கு ஊரெல்லாம் சுற்றி காட்டலான்னு நினச்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் நீ சுற்றி கட்ட வேண்டாம், நீ கிளம்பு, இங்கெல்லாம் என்னால் இருக்க முடியாது, இது ஊராது அப்படின்னு சொல்லி நம்ம டே கேட்குறாரு. மாமா இதுவும் நல்லா தான் மாமா இருக்கும், நீ ப்ளீஸ் மாமா நாளை கழிச்சு போகலாம் மாமா, ப்ளீஸ் மாமா, நீ நானும் நீங்களும் நாளைக்கு நம்ம 3 பேரும் நிறைய இடத்துக்கு போயிட்டு வரலாங்க மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி போகலாம், அவன்லாம் வேண்டாம், நீ நான் மட்டும் போயிட்டு வருவோம் மாமா, ப்ளீஸ் மாமா அவனும் வரட்டும் மாமா அப்படின்றான். அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம டே சொல்கிறாரு. நீ எப்போ என்னடி இப்படியே தான் பேசுகிறான், நான் ஏதாவது கேட்டால் எது கேட்டாலும் நீ முடியாதுன்னு தான் சொல்கிறேன், உன்னெல்லாம் கட்டிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே முணுமுணுக்கிறாரு. இதை டே கேட்டு, சரி போகலாம், எங்கேயோ
வந்து தொலைய சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சாப்பிட்டு ரூம் போகிறாரு. நம்ம ஜேக்கே ஃபோன் பண்ணி மிங்கிட்ட, டே நாளைக்கு இல்லைடா, நாளை கழிச்சு தாண்டா, நீ நாளைக்கே பேக்கில் தூக்கிட்டு வந்து இங்கே வச்சிரு, நாளை கழிச்சு நம்ம எல்லோரும் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம டே இதை கேட்டுட்டு, எது நாளைக்கு அவன் வரானா, ஆமாம் அப்போ நாளைக்கு நைட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே பிளான் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது ஜேகே வந்து ரூமுக்கு வந்துட்டாரு. நம்ம டேக்கு வந்து ஃபோன் வருது. ஜிம்மின் தான் பண்ணுறான். டே ஃபோன் எடுத்து கால் வச்சுட்டு, சொல்லு மச்சான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். டே லூசு, நீ தான்டா மிஸ்டு கால் கொடுத்த அப்படின்னு சொல்லி நம்ம ஜிம்மின் கேட்குறான். ஓ என்ன மச்சான், நாளைக்கே கிளம்பி வரணுமா, அவசரமா, சரி மச்சான் அச்சச்சோ அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே பார்க்குறான். ஜேகே மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். டே ஜிம்மி, நாளைக்கு காலையில் ஃப்ளைட்டே இல்லைடா, நாளைக்கு நைட்டு வேணால் கிளம்பி வரட்டுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். டே லூஸாடா, நீ ஃபோன் பண்ணிட்டு என்னடா வளரிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஜிம்மின்னு கேட்குறான். இதை டே வந்துட்டு, என்னது காலையில் கிளம்பி வரணுமா, ஜேகே காலையிலே போகணுமாண்டா அப்படின்றான். மாமா ப்ளீஸ் மாமா ஏதாவது ஒன்று பண்ணு மாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே சொல்கிறோம். நம்ம டே வந்துட்டு ஜிம்மின்ட்ட, டே மச்சான் ப்ளீஸ்டா, எப்படியாவது சொல்லி சமாளிச்சிடு அம்மாட்ட, நான் நாளைக்கு நைட்டு கிளம்பி நாளை கழிச்சு காலையில் வந்து சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜிம்மின்ட்ட சொல்கிறாரு. டே நீ என்னடா பேசிகிட்டு இருக்க, எனக்கு ஒன்றுமே புரியல, நீ ஏன் மிஸ்டு கால் கொடுத்த, திருப்பி கூப்பிட்டா என்னென்னமோ பேசுகிறேன், சரி மச்சான் நல்லா இருக்கேல அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே பேசிக்கிட்டே வெளியே வந்துடுறாரு. நம்ம ஜேக்கும் போச்சு சுற்ற முடியாதா அப்படின்ற மாதிரி டே எப்படா வருவாருன்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே உட்காந்துருக்காரு. நம்ம டே வெளியே பால்கனிக்கு போயிட்டு ஜிம்மின் கிட்ட சொல்கிறாரு. இல்லை மச்சான், நாளைக்கு ஜேக்கு எங்கேயே தங்கிட்டு நாளை கழிச்சு போகலான்னு சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பாடுறா, என் தம்பிக்கு அவ்வளோ தைரியமா, இரு அம்மாட்ட சொல்லித்தரேன் அப்படின்றான். டே மச்சான், சும்மா சொன்னேன்டா சொல்லு, அவன் இருக்க சொன்னான்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு நாளைக்கு நைட்டு கிளம்புற, அப்போ அங்கேயே தங்கிட்டு நாளை கழிச்சு கிளம்பி வர வேண்டியது தானே, நல்லா சான்ஸ் தானே அப்படின்னு சொல்லி ஜிம்மின்னு சொல்கிறான். அதை டே கேட்டு, நல்ல சான்ஸ் தான், பட் என்னென்னா மிங்குன்னு ஒருத்தர் இருக்கான்டா, அவனோட ஃப்ரெண்டுன்னு சொல்கிறான். ஆனால் அவனுங்க பேசுகிறத பார்த்து எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல. டே மச்சான், ஜேகே சந்தேகப்படுறியா, சேச்சே சந்தேகம்லாம் படலை, இருந்தாலும் அவனை பார்த்தா எனக்கு எரிச்சலாக இருக்குது, அவன் கூட போய் வெளியூர் சுற்றணும்னு சொல்லிட்டு இருக்கான்டா அப்படின்னு சொல்லி நம்ம டே சொல்கிறான். அடா இதுக்கு என்னடா, அவனை கழட்டி விட்டு போக வேண்டியது தானே. டே இல்லைடா, இவன் அவனையும் ஊருக்கு கூப்பிட்டு வரதுக்காக நாளைக்கே பேக் பண்ணிட்டு இங்கே வர சொல்லிட்டான்டா மச்சான், நாளைக்கு காலையிலே நீ கிளம்பிங்க வந்துடு, ஊரெலாம் சுற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜிம்மின்னு சொல்கிறான். இதாண்டா நானும் சொல்லி பார்த்தேன், இருந்தாலும் அவன் மூஞ்சியை பார்த்தா பாவமாக இருக்கா, அதனால தான் ஓகே சொல்லிட்டேன், நாளைக்கு நைட்டே கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்கிட்ட சொல்கிறாரு. ஜிம்மின் இதெல்லாம் கேட்டு, சரி பார்த்து வா, அப்போது அம்மாக்கிட்ட சொல்லிட்டியா, இல்லை மச்சான் சொல்ல, நான் எதாவது கேட்டாங்கன்னா நான் உனக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி நம்ம டே சொல்கிறாரு. சரி மச்சான், கொரியாலேருந்து வரும்போது எனக்கு என்னடா வாங்கிட்டு வருவேன் அப்படின்றாங்க. சொல்லு மச்சான், அவனுக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏதாச்சும் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லி நம்ம ஜிம்மின்னு சொல்கிறாரு. ஐயோ இவங்க அங்கே தானே இருக்கான், இங்கே எப்படா இருப்பான், உனக்கு இவங்க தானே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம டே சொல்கிறான். டே மச்சான், நீ எல்லார் மாதிரி கலாய்க்காதான், செம்ம டென்ஷன் ஆகிடும். டே நிறுத்து, நீ எல்லாத்தையும் ஏமாற்றலாம், என்னை ஏமாற்ற முடியாது, உனக்கு சத்தியமாக இவங்க பிடிக்காது, நிஜமாக பிடிக்காது, சரி விடு அப்படின்னு சொல்லி நம்ம டே சொல்கிறாரு. இப்போ எதுக்கு நீ விடுன்னு சொன்ன, இல்லை நம்ம கிளாஸில் ஒரு பொண்ணு இவங்களோட நம்பர் கேட்டுச்சு, அவள்கிட்ட கொடுத்துறேன், எடு சிறப்பனாயே அப்படின்னு ஜிம்மின்னு சொல்ல, டே கேட்டு, உனக்கு ஏன்டா கோவருது, உனக்கு தான் பிடிக்கல, அப்புறம் உனக்கு கோவருது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பிடிக்கலனாலும் அவன் உனக்கு அண்ணன் தானே, எவ கேட்டாலும் நீ நம்பர் கொடுத்துருவியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் கொடுப்பேன், அப்படி தான் கொடுப்பேன், உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்குறான். டே அதெல்லாம் கொடுக்கக்கூடாது, நான் அப்புறம் அத்தைகிட்ட சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜிம்மின்னு சொல்கிறான். இதை டே கேட்டு, இல்லை மச்சான், நான் கூட நினச்சேன், என்ன நினச்ச அப்படின்னு சொல்லி ஜிம்மின்னு கேட்குறான். இல்லை உனக்கு இவங்க பிடிக்கும், ஆனால் சும்மா எல்லோரும் வீட்டில் வம்புழுக்கிறதுனால நீ கோவப்படுறியோன்னு நினச்சேன், ஆனால் உனக்கு நிஜமாவே பிடிக்கல போல் அப்படின்னு சொல்லி நம்ம டே சொல்கிறான். இதை கேட்டு ஜிம்மின்னு, மச்சான் எனக்கு பிடிக்கும்டா, அதுதானே பார்த்தேன், ஏன்டா மொசை பிடிக்கிற டாக மூஞ்சியை பார்த்தா தெரியாது, என் ஃப்ரெண்டை பற்றி எனக்கு தெரியாதாடா அப்படின்னு சொல்லி நம்ம டே சொல்கிறான். ஆனால் நீ யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது, சத்தியம் பண்ண அப்படின்றான். பண்ணுறேன் இந்த கேடுகட்ட விஷயத்துக்கு ஒரு சத்தியம் வேறு அப்படின்றாங்க. இதை கேட்டுட்டு ஜிம்மி வந்துட்டு, சரி சொல்லாத யாருக்கிட்டேயும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொல்ல மாட்டேன்டா, சத்தியமாக சொல்ல மாட்டேன்ல, சொல்ல மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி நம்ம டே சொல்கிறாரு. சரி மச்சான் பார்த்து வா,
அப்படின்னு சொல்லி நம்ம ஜிம்மி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. நம்ம டேவும் கட் பண்ணிட்டு திரும்புறாரு. பார்த்தா ஜேகே. அச்சோ பேசினதெல்லாம் கேட்டிருப்பானோ அப்படின்னு சொல்லி நம்ம டே பார்க்குறாரு. ஜேகே நீ எப்படா வந்த அப்படின்றாங்க. நீ இப்போ ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போவே வந்துட்டியா? அச்சோ ஆமாம் யார் அது யூங்கி அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்பாடா அவனுக்கு விஷயம் தெரியல. அப்படியே அமுக்கிடாட்டே யூங்கியா அது என்னோட அண்ணன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ இந்த ஜிம்மின்னு அது உன்னோட அண்ணன்? என்னோட அண்ணனா? டே உனக்கு அங்கே வா நான் எல்லாத்தையும் இன்ட்ரோ பண்ணுறேன். சரி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே கேட்குறாங்க. காலையே கிளம்பி வரணுமா, எனக்கு நிறைய வேலை இருக்கான் அப்படின்னு டே சொல்கிறாரு. இதை ஜேகே கேட்டு மாமா அப்படின்றான். டே கவலைப்படாத மாமா இருக்கேன்ல, மாமா பேசிட்டேன், நாளைக்கு நைட்டு நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ஓகே வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நைட்டுக்கு வந்து ஃப்ளைட் வந்து புக் பண்ணுறாங்க 2 பேரும். அப்படி கொஞ்ச நேரம் 2 பேரும் கதை பேசிகிட்ருக்காங்க. அப்போது ஜேகே வந்துட்டு காலையில் கொஞ்சம் கம்மியாக தானே டைம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 6 மணிக்கு அலாரம் வைக்கிறாரு. இதை டே பார்க்குறாரு. எதுக்கு அலாரம் வைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது வந்துட்டு மாமா காலைல சீக்கிரம் வந்துருக்கணும்ல அப்படி சொல்லிட்டு அலாரம் வைக்கிறாரு. நம்ம டே வந்துட்டு ஜேகே தூங்கினதுக்கப்புறம் வேணும்னே அந்த அலாரத்தை எடுத்து 9 மணிக்கு மாற்றி விட்டுறாரு. நம்ம ஜேகேவும் டேவும் நல்லா தூங்கிட்டாங்க. வெளியே காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. அப்போயும் 2 பேரும் எந்திரிக்கல, நல்லா தூங்கிட்டுருக்காங்க. இப்போது நம்ம ஜேகேவா டக்குன்னு முழிச்சு பார்க்குறாரு. முழிச்சு ஃபோனில் பார்க்குறாரு. மணி 9. ஏன் இந்த அலாரம் ஒன்றும் அடிக்கல, ஒரு வேளை அடித்து நம்ம தான் தூங்கிட்டோமோ அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. பார்த்தா அது 9 மணிக்கு மேலே 9 மணிக்கு அடிச்சிருக்கிட்டே எந்திரிச்சு ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் நல்லா தூங்கிட்டாரு. நம்ம ஜேகே இது தெரியாமல் அச்சோ நம்ம தான் தூங்கிட்டோமா, போச்சு இன்றைக்கி நம்ம ஊர் சுற்ற போகலான்னு நினச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. நம்ம நல்லா தூங்கிட்டுருக்காரு. நம்ம ஜேகே மாமா எந்திரி மாமா அப்படின்றாரு. நம்ம எந்திரிக்கவே இல்லை. நீயும் வந்து படுவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. மாமா மணி 10:15 ஆச்சு எந்திரி மாமா அப்படின்றாரு. எது 10:15 ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஒரு நடிப்பு போட்டு எந்திரிச்சு உட்கார்றாரு. அப்போ தான் நோட் பண்ணுறாங்க 2 பேரும். வெளியே காலிங் பெல் அடிக்குது. நம்ம ஜேகே வந்துட்டு இருமாமா நான் போய் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்றான். டேய் பாரு மூஞ்சி பாரு, கண்ணால் மூஞ்சியை பாரு நீ எப்படி இருக்கன்னு, நீ போய் ஃபேஸ் வாஷ் பண்ணு நான் போய் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்றாங்க. ஜேகேவும் சரின்னு தலையாட்டிட்டு போகிறாரு. நம்ம வந்துட்டு போய் டோர் ஓப்பன் பண்ண போகிறாரு. ஹேரெல்லாம் சரி பண்ணிகிட்டே வருவோம். வெளியே பார்த்தா பெட்டி படிக்கோட நம்ம மிங்கியூ தான். யார் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. ஹாய் டே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதே டேவா அப்படின்றாங்க. சாரி மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எது மாமாவா? ஜேகே உங்களை மாமான்னு தானே கூப்பிட்டான், அவன் கூப்பிடல நீ எதுக்கிட்ட கூப்பிட்ற அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாரு. அப்போ ஜேகேவும் கீழே வந்துடுறாரு. யார் மாமா அப்படின்றான். ஏதோ பிச்சைக்காரன்னு நினைக்கிறேன், பெட்டி படிக்கையோடு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம மோனுங்கிறேன். இதை கேட்டுட்டு நம்ம ஜேகே சிரிக்கிறாரு. ஆனால் நம்ம மிங்கி வந்துட்டு என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். யாரோ வந்திருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போய் சோஃபாவில் உட்காந்துக்கிறான். நம்ம ஜேகே இதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டேவும் உள்ளே வாடா அப்படின்றாங்க. எவ்வளோ நேரம்டா காலிங் பெல் அடுக்க, என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுவா தனியாவா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜேகே கூப்பிட்டு போகிறாரு. நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு எவ்வளோ காலங்கத்தாலேயே இவன் மூஞ்சிலே அமுழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி எப்படியோ நம்ம பண்ணது எதுவும் ஜேகே இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காரு. இப்போது எல்லோரும் முடியே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்ம தான் சமைச்சிருப்பார். சாப்பிட்றதுக்காக 3 பேர் வராங்க. சரி எங்கேயோ போகணுன்னு சொன்னீங்களே, எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம மெங்கியூ கேட்குறாரு. இதை ஜேகே கேட்டுட்டு எங்கேயும் போக முடியாதுன்னு நினைக்கிறேன்டா, இன்றைக்கி நைட்டு ஃப்ளைட்டுடா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்னடா சொல்கிற, மாற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆமாடா காலையில் 6 மணிக்கு நான் அலாரம் வச்சேன்டா அப்படின்னு சொல்லும் போது டேக்கு ஒரு மாதிரி புரையிறது. நம்ம அப்படியே தண்ணி எடுத்து குடிக்கிறான். நைட் நடந்ததுன்னு நினச்சி டேக்கவும் மெங்கியவும் ஒரே டயத்தில் ஐயோ பார்த்து மாமா அப்படின்றாங்க. நம்ம 2 பேர்த்தையும் திரும்பி பார்த்துட்டு அப்படியே தண்ணியை குடிக்கிறாரு. அலாரம் வச்சேன், ஏமாம்மா உனக்கு சவுண்டு கேட்டுச்சு, அலாரம் அடித்த சவுண்டு அப்படின்றாங்க. நம்ம நான் தானடா ஆஃபே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கேட்கல, எனக்கு எதுவுமே கேட்கல ஜேகே, உன் கூட பேசிட்டே தூங்கினா நல்லா தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பிட்டை போடுறாரு. நம்ம மிங்கியூ சந்தேகமாக டேவை பார்க்குறாரு. ஒருவேளை உங்கள் மாமா தான் ஆஃப் பண்ணிட்டு படுத்துருப்பாரோ அப்படின்னு சொல்லி கேட்குறான்.
சேச்சா எங்கள் மாமாவுக்கும் என் கூட வெளியே சுற்றணும்னு நிறையா ஆசை அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஜேகே சொல்கிறத கேட்டு எனக்கும் ஆசை தான்டா, ஆனால் இந்த நரி வந்து உனக்கு எடுத்துருச்சு அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு மிங்குவை. நம்ம மிங்குவுக்கு புரியுது ஏதோ ஒன்று நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படியே பேக் பண்ண, எல்லாத்தையும் எடுத்து வைக்க, எல்லாத்தையும் வீட்டில் எல்லாத்தையும் நீட் பண்ணிவிட்டு அவங்க கிளம்புறதுக்கே டைம் சரியாக இருக்குது. ஒரு வழியாக நம்ம டேக் இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. அப்பாடா வெளியே போகல அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் அவங்க கூட போகல அப்படின்றது ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படின்றாரு. ஆக்சுவலி டேக் வந்து வெளியே சுற்றணும்னு ஆசை தான், ஆனால் அந்த மிங்கி வர்றதுனால தான் அவருக்கு பிடிக்கல. அவனையும் எங்கே போனாலும் கூப்பிட்டே போயிட்டுருக்கணுமே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் டேக்கு. அதனால தான் இப்போது ஃப்ளைட்டில் தான் நம்ம டே வந்து ஜன்னல் சைடு, நம்ம ஜேகே வந்து சென்டரில், மிங்கி வந்து அந்த பக்கம் தான் ஆர்ட்ரு. ஆனால் நம்ம டே வந்து சீட்டில் உட்காந்துட்டாரு. நம்ம ஜேகே உட்கார போகும்போது மச்சான் நீ ஏறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிங்கி போய் வேகமாக நடுவில் உட்காந்துக்கிறாரு. நம்ம டே வந்துட்டு இது உன் சீட்டு அங்கிட்டு இருக்கு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல மாமா, எனக்கு இங்கே இருக்கிறத இப்போ எனக்கு சென்டர் சீட்டு தான் எப்பயுமே பிடிக்கும் அப்படின்றாரு. நம்ம டே ஜேகேவை பார்க்குறாரு. ஜேகே வந்துட்டு விடுமாமா அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம மிங்கு ரெண்டையும் பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்காரு. நான் மட்டும் சிங்கிளாக இருக்கேன், நீங்களாம் மிங்கிளாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். நம்ம டேக்கு செம்ம காண்டு. அவன் பாட்டுக்கு ஜன்னல் சைடு திரும்பி உட்காந்துக்கிறான். நம்ம ஜேக்கு வந்துட்டு மிங்கு ஏன்டா அப்படி பண்ணுறேன், இந்த பக்கம் வாடா அப்படின்றான். டே கொஞ்ச நேரம் சும்மாடா, உங்கள் மாமா வெறுப்பேற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஜேகே இதை கேட்டு நீ என்னத்தை இன்றைக்கி அவர்கிட்ட வாங்காமல் போக மாட்ட போலே அப்படின்றாரு. நம்ம ஜேகே வந்து டேவையே பார்க்குறாரு. ஆனால் நம்ம டே வந்து ஜன்னல் சைட் பார்க்குறாரு. அப்போது நம்ம மிங்கி எழுந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போகிறான். அப்போது நம்ம டே பக்கத்தில் வந்து ஜேகே உட்காரான். இப்போ இருக்கீங்க வர அங்கேயே போய் உட்கார அப்படின்னு சொல்லி டே சொல்கிறாங்க. இதை ஜேகே பார்த்துட்டு மாமா ஏன் மாமா நீ இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிற, அவன் என்ன தான் பண்ணுறான் ஒன்று அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவனை பார்க்கவே எனக்கு பிடிக்கல போதுமா அப்படின்னு சொல்லி நம்ம டே வந்து கோவமாக சொல்கிறாரு. நம்ம ஜேகே வந்துட்டு மாமா இங்கே பாரேன் அப்படின்றான். முடியாது அப்படின்றாரு நம்ம டே. இப்போ நீங்கள் பார்க்கலன்னா அப்புறம் வந்து உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன், நீ ஒன்று பேச வேணாம் போடா அப்படின்றாரு. நம்ம ஜேகே வந்துட்டு கோஸ்ட் அங்கிட்டு போயிடுறாரு. அந்த சீட்லேயே போய் உட்காந்துக்கிறாரு. நம்ம டே இதை கொஞ்சம் நேரம் கழிச்சு ரியலைஸ் பண்ணிட்டு ரொம்ப பேசிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேன்னு கூப்பிடலான்னு போகிறாரு. மிங்கி வந்துட்டான். மிங்கி வந்து சென்டரில் உட்காந்துட்டான். ஹாய் மாமா அப்படின்றான். ஸோ இரிட்டேட் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே திரும்பி உட்காந்துக்கிட்டான் மறுபடியும். நம்ம ஜேகே நைட்டு தூங்கிடுறான். நம்ம மிங்கியும் நல்லா தூங்கிடுறான். அப்போது நம்ம டே வந்து ஜேகே கூப்பிட்றான், ஒரு மாதிரி தட்டி எழுப்புறான் தூங்கிட்டு இருக்கவனை. நம்ம ஜேகேவும் எழுந்திரிச்சு பார்த்துட்டு என்ன அப்படின்னு இந்த புருவத்தை மட்டும் தூக்கி கேட்குறான். இங்கே வா அப்படின்றான். நம்ம டே வந்துட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே சொல்கிறான். இங்கே வாடா அப்படின்றாங்க. எல்லோரும் இருக்காங்க போ அப்படின்றான். அடேங்கப்பா ஆசை தான் உனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம டே சொல்கிறாரு. போடா பொறுக்கி அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே மறுபடி தூங்க போகிறாரு. நம்ம டே வந்து டே இங்கே வர்றியா நாங்கள் வரட்டா அப்படின்றாங்க. இங்கே சுற்றி பாருமா எல்லோரும் இருக்காங்க, இப்போ எதுக்கு என்ன கூப்பிட்ற அப்படின்றான். அதுக்கு நம்ம டே இருந்துட்டு லைட்லாம் ஆஃபில் தான்டா இருக்குது, எல்லோரும் தூங்கிட்டு தானே இருக்காங்க, நீங்கள் எந்திரிச்சு வா பாரு எல்லோரும் கண்ணில் மாஸ்க் போட்டு தூங்குறாங்க, இங்கே வா அப்படின்றான். அப்போ மிங்கி திரும்பி சவுண்டு கேட்டு முழிக்கிறான். டே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மேலே கையை போடுறான். நம்ம டேக்கு செம்ம இரிட்டேட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே பேசாட்டுக்கு அவரும் ஐ மாஸ்க் போட்டு படுத்துடுறாரு. இப்போது இந்தியா ரீச் ஆகிட்டாங்க. நம்ம ஜிம்மின் தான் நம்ம டேவை வந்து பிக் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். காரில் தான் வந்திருப்பான். டே வந்து ஜிம்மினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஜேகே வந்து மாமா அப்படின்னு சொல்லி பேச வரும்போது நம்ம ஜிம்மின் வந்துடுறான். டே மச்சான் போடு தக்கிட்ட அப்படின்ட்டு வர்றாரு. நம்ம டே இதை பார்த்துட்டு டே மச்சான் இது யார் போட்டுறான் அப்படின்றான். அட என்ன போட்டால் இருந்தால் நம்மளுக்கு என்ன மச்சான் ஜாலி, எனக்கு இப்போ தான் ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்ன மச்சான் நல்லா ஜாலியாக இருந்துருப்ப போலையே அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம டே இதை கேட்டு வாயை மூடிக்கிட்டு வாயில் ஏதாவது வந்துடும் அப்படின்றாரு. இப்போ நம்ம ஜிம்மின் வந்துட்டு ஹாய் ஜேகே அப்படின்றான். ஹாய் அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே சொல்கிறான். என்ன மூஞ்சி தொங்கிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம டேவை பார்க்குறான் ஜிம்மின்னு. இப்போது பக்கத்தில் இருக்க மிங்கியை பார்த்துட்டு மச்சான் நீ சொன்ன ஆளிவன் தானே அப்படின்றான். ஆமாம் அப்படின்றான். ஹாய் அப்படின்றாரு. நம்ம ஜேகே பார்க்குறாரு. இவனே உங்களுக்கு தெரியுமா அப்படின்றாங்க. இல்லை உன் கூட தானே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நம்ம ஜிம்மின்னு. இதை மிங்கி பார்த்துட்டு ஹாய் அண்ணா அப்படின்றான்.
சரி சரி வா வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் வந்து மூஞ்சி சுருக்கிட்டு மச்சான் இவன் பேசினா எனக்கும் இரிட்டேட் தாண்டா ஆகுது அப்படின்னு சொல்லி டேக்கிட்ட சொல்கிறாரு. நம்ம ஜேகே டேவே பாவமாக பார்க்குறாரு. இப்போது எல்லோரும் காரில் தான் ஏறி உட்காந்துட்டாங்க. இப்போது நம்ம டே வந்து ஜிம்மிங்கிட்டதே பேசிட்டே வராரு. நம்ம ஜேகேக்கு இதை பார்க்கலாம் காண்டாகுது. இடையில மாமா மாமான்னு கூப்பிட்றாரு. ஆனால் நம்ம டே வந்து கண்டுக்கவே இல்லை. மெங்கியை பற்றி எல்லாம் உன்னால தாண்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி மெங்கியும் கேட்குறான். மூடிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஜேகே ஜிம்மின் இதை பார்த்துட்டு டே மச்சான் என்ன ரிவஞ்சா அப்படின்றான். சும்மா மச்சான் அப்படின்னா தான் அவனுக்குலாம் தெரியும் எவ்வளோ கட்டுப்பாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். மச்சான் நேற்று நைட்லேருந்து எத்தனை வருஷம் கழிச்சு நானே பார்க்குறேன். நேற்று நைட்லேருந்து ஒரு கிஸ் கூட பண்ண உள்ளடா அவன் அப்படின்றான். போய் சொல்லாத அப்படின்னு சொல்லி ஜிம்மின்னு கேட்குறான். மச்சான் உன் மேலே சத்தியமாடா இவனை நேற்று முந்தா நாள் நைட் நான் கிஸ் பண்ணுதுடா. நேற்று நைட்டில் ஒன்றுமே பண்ணுடா அப்படின்றான். இதை நம்ம ஜிம்மின்னு கேட்டுட்டு மச்சான் வயிற்றுச்சில் கலப்பாத, நீயாச்சும் ஏதாச்சும் பண்ண, நான்லாம் ஒன்றுமே பண்ணுறது இல்லைடா அப்படின்றான். மச்சான் உனக்காவது நினச்சவனே பார்க்குற மாதிரி பக்கத்து வீட்லேயே இருக்கான்டா, நீ ஓகே சொன்னா அவனே தூக்கிட்டு போய் உன்னை எல்லாத்தையும் பண்ணிடுவான்டா அப்படின்னு சொல்லி நம்ம டே சொல்கிறாரு. டே அவன் பேசாத அப்படின்றான். அடேங்கப்பா அவன் எனக்கு அண்ணன் தான் சரியா அப்படின்றாங்க. உனக்கு அண்ணனாக இருந்தாலும் அப்போலாம் பேசக்கூடாது. அப்போ நீ நீ நான் கூப்பிட்றேன் இனிமேல் அப்படி தானே கூப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ஜிம்மினும் டேவும் நல்லா கதை பேசிட்டு வராங்க. ஆனால் நம்ம ஜேகேட்ட அவர் பேசவே இல்லை. டே நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, விட்டால் அழுதுருவார் போல் அந்த மாதிரி இருக்குது. இப்போது நம்ம டே கீழே வந்து இறங்குறாரு. வண்டி சவுண்டு கேட்டு உள்ளேருந்து ஒரு பாட்டி ஓடி வருது. எலே டேயாங்கு அப்படின்ட்டு ஓடி வருது. நம்ம டே பற்றி கிளவி எப்போ இந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் நேற்று காலையில் வந்தேன்டா அப்படின்றாங்க. அடையங்க ஐயோ நீ வந்திருக்கேன்னு தெரிஞ்சுருந்தான் நான் முந்தா நாளே வந்துடுவேனே அப்படின்னு சொல்லி நம்ம டே சொல்கிறாரு. இல்லையே புடக்கி இருக்கு போயில. அப்புறம் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். சாப்பிட்டேன்டா, உங்கள் ஆத்தா சோறா செய்கிறா நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம டேவோட பாட்டி சொல்கிறாங்க. இதை கேட்டு உனக்கு வேறு வேலையே இல்லை, எங்கள் அம்மாவை கூட சொல்லலைன்னா உனக்கு தூக்கம் வராது அப்படின்னு சொல்லி நம்ம டேவை அமுழ்த்துட்டு இருக்கான். நம்ம ஜேகேவை டேவோட பாட்டி பார்க்குறாங்க. ஏலே இது அவன் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவனே தான் அப்படின்னு சொல்லி நம்ம டே சொல்கிறாரு. ஏலே சின்ன பேராண்டி இங்கே வான்னு ஜேகேவை கூப்பிட்றாங்க. நம்ம ஜேகேவும் பக்கத்தில் ஒரு மாதிரி தயங்கிட்டே போகிறான். ஏலே இங்கே வாடா, என்னமோ நான் ஆமை குச்சிமாக நடந்து வரேன். ஏலே டேயாங்க நான் தான் சொன்னேன்ல அந்த பெரிய அத்தை மகளை கட்டிக்கன்னு கேட்குறியா அப்படின்னு சொல்லி நம்ம டேவோட பாட்டி சொல்கிறாங்க. நம்ம டேக்கே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுது, யாரை சொல்லுது கிளவி அப்படின்னு. நம்ம ஜேகே இதை பார்த்துட்டு டேவை மறைக்கிறாங்க. ஓ அந்த பிள்ளையா, ஆமாம் அந்த பிள்ளை பார்க்கறது கூட நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம டேங்க சொல்கிறாரு. நம்ம பாட்டி வந்து டேவை பார்த்து கண்ணடிச்சிருக்கோம் சும்மா சொல்கிறேன் அப்படின்னு, அதனால தான் டே பில்டப் பண்ணுறாரு. நம்ம ஜிம்மினை டே உனக்கு யாரா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. டே மச்சான் அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி நம்ம டே கண்ணை கட்டுறாரு. நம்ம ஜிம்மினை புரிஞ்சுக்கிறாரு. டே அந்த பிள்ளையா, அந்த பிள்ளை செம்ம அழகாக இருக்குமேடா அப்படின்னு சொல்லி நம்ம ஜிம்மின்னு சொல்கிறாரு. இதை ஜேகே கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. நம்ம டே வந்து சிரிச்சுக்கிட்டேவும் ஏன் கிளப்பி இப்படி சொன்னேன் அப்படின்றான். கம்முன்னுடா அப்போதான் உனக்கு தெரியும் அவன் வந்து எவ்வளோ பாசம் வச்சுருக்கான் அவன் மேலே அப்படின்னு நம்ம மெங்கியோவை பார்க்குறாங்க. ஆமாம் இதே வேண்டா எங்கிட்ட கொரியாவில் பிச்சை எடுக்கிறவங்க கூட்டம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிகாஸ் மெங்கியோட காஸ்டியூம் அந்த மாதிரி இருக்குது. அட கிளவி சும்மாரு அவன் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏலே உனக்கு என்ன இப்படிலாம் நம்ம ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த கிளவி கேட்குறாங்க. அதுக்கு நம்மகிட்டே வந்துட்டு அட கிளவி அது ஏன் ஃப்ரெண்டு இல்லை அவனோட ஃப்ரெண்டு அப்படின்னா. ஏலே பொய் சொல்லாதடா, அவன் எவ்வளோ டீசெண்டாக இருக்கேன், இவன் என்ன ட்ரெஸ்ஸை கிழிச்சு போட்டு திடீர்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹலோ ஓல்ட் லேடி இதுதான் ஃபேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம மெங்கி சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு பாட்டி ஏலே அங்கே என்னடா பேசன்றியா, அது என்னடா பேசணும், நம்ம வீட்டில் அந்த எல்லோரும் வந்தாங்கன்னா ஒரு பெரிய பேசனில் போட்டு சோறு ஓடுவோமே அந்த பேசனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டு சிரிச்சிட்டு அட கிளவி உனக்கு எதுக்கு அது வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அட சொல்லுடா மானங்கட்ட பயலே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டு அட கிளவி நீ வா உனக்கு வேணா நான் வாங்கி தரேன், உனக்கு பிடிச்சிருக்கா நீ வேணால் போட்டுட்டு உன்னோட ட்ரீமில் போய் உன் ஹப்பியோட டான்ஸ் ஆடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அட போடா மானங்கட்ட பயலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங்க கூப்பிட்டு உள்ளே போகிறாங்க. நம்ம எங்கேயும் அப்படியே வராரு உள்ள. நம்ம ஜேகே உள்ளே போனோடனேவும்
மின்மினி தான் வர்றா. அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வர்றா. அப்போது ஒய்யனும் கூட இருப்பா. ஹாய் ஜேகே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. நம்ம ஜேகேன்ட்டு ஒய்யன்ட்டு போய் பேசுகிறாரு. ஹாய் அப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பாரேன் ஏம்மா ஜேகே எப்படி வளர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் வளர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம டே வந்து சொல்லிக்கிட்டே உள்ளே வராரு. ஒன்றும் யாரும் சொல்ல தேவையில்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்டே போகிறாரு. அப்பா ஐ மிஸ் யூ அப்படின்றான். அச்சோ என் செல்ல பையல நானும் தான் மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது ஜேகேயோட அம்மா வந்துட்டு ஆமாம் உங்களுக்குலாம் தெரிய போகுது, இங்கே ஒருத்தி குத்துக்கள் மாதிரி உட்காந்துருக்கேன், என்னைட்ட வரானா உடனே உங்கள் அப்பா கிட்டே தான் போயிடுறது, அவர் தானே போய் சோறு ஊட்டி பால் ஊட்டி வளர்த்தாரு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. அச்சோ அம்மா நான் உனக்கு கவனிக்கவே இல்லைம்மா. ஆமாம் அவங்கள எப்படி நாங்களாம் படுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்ல, ஐயோ அம்மா ஐ மிஸ் யூம்மா அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு டேவோட அம்மா வந்துட்டு மருமவனே அப்படின்ட்டாங்க. அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே போய் அவங்க டேவோட அம்மா ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. சரி இந்த க்யூட்டான மூமெண்ட்டோடு நான் இந்த எபிசோடை கட் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட பிறந்தநாள். ஸோ நான் வாழ்த்து சொல்லணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நான் சொல்கிறேன், பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஜங்குக். என்னோட டேவோட என்றைக்கும் நீ சந்தோஷமாக இருக்கணும். லவ் யூ. அண்ட் வந்து ஒன்ஸ் அகேன் இட்ஸ் மின்மினி ஃபிக்ஸ். நான் உங்கள் மின்மினி. பாய்.